பாட்ஷா படத்தை பத்தி சொல்லும்போது கமர்ஷியல் படத்துல இருந்து சொன்னா பாட்ஷா வந்து மிக முக்கியமான ஒரு தியேட்டர் மூடான ஒரு படம். அந்த படத்துடைய ஸ்கிரீன்லே கதை எப்படி உருவாச்சுன்னு சொல்லி ரஜினி சார் சுரேஷ் கிருஷ்ணன் சொல்லும்போது ரஜினி சார் நடிச்ச ஹம்முன்னு ஒரு படம் இந்தியில. அந்த படத்துல ஒரு காட்சி ரஜினி சார் ரொம்ப பிடிக்குமா, ஆனா அந்த படத்துல வைக்கல அந்த சீனை. அவங்க அண்ணன் இருக்காங்க, அவர் ஒரு அது வந்து ஸ்ட்ரெயிட் நரேஷனா இருக்கும். அமிதாப் வந்து இதுலயாவது ரஜினி சார் வந்து பிளாஸ்பேக்ல தான் ரவுடி, அவர் வந்து பாம்பேல பெரிய டானா இருந்தாலும் காட்டுவாங்க. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெயிட் நரேஷன் தான். அமிதாப் வந்து பெரிய ஒரு ரவுடிசம் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்துட்டு அதெல்லாம் விட்டுட்டு ஒரு வில்லேஜ்ல போய் அண்ணன் தம்பிகளோட வாழ்ந்துட்டு இருப்பார். அப்படி போகும் அந்த கதை. அதுல வந்து ஷூட் பண்ணி எடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, ரஜினி சார் அந்த படம் நடிச்சிருப்பாரு. அதுல வந்து போலீஸ் ஆஃபீஸர் நடிச்சிருப்பாரு. ஏதோ ஒரு இதுல வந்து ரெக்கார்டு ஏதோ சம்திங் வேற யாரோ பத்தி இப்படி புரட்டும் போது ஒரு பேப்பர் அப்படி பார்த்தா தம் அண்ணனை பத்தியான ஒரு மிக முக்கியமான ஒரு நியூஸ் அதுல இருக்கும். ஷாக் ஆயிடுவாரு. சாதாரண குடும்பத்துல ஒரு அண்ணன் மாதிரி நம்ம கூட சாதாரணமா இருந்துட்டு இருக்கிற அண்ணன் இப்படி ஒரு லைஃப் அவருக்கு இருக்கா, அந்த ஃபீல்ல தான் அந்த படத்துல அவரை பத்தி ஃபுல்லா அவர் வந்து அனலைஸ் பண்ணி ஃபுல்லா தேட ஆரம்பிப்பார். அந்த சீன் அந்த படத்துல எடிட்ல போயிடுச்சு. அந்த சீன் ரஜினி சாருக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சான். இப்படி ஒரு இந்த மூட்ல ஒரு கதை பண்ணா நல்லா இருக்குமேன்னு ரொம்ப நாள் இருந்துட்டே இருந்திருக்கு. அது சுரேஷ் சார்ட்ட சொன்னப்போ அப்புறம் உட்காந்து பேசி தான் இந்த பாஷாங்கிற ஒரு படம் வந்து வந்துச்சு.